சந்திரசேகர சத்குருநாதா வருவாயே. சந்ததம் உம்மை பாடி பணிந்திட சம்மத தந்து அருள்வாயே. என சொல்லி நான் அழைத்தார் வந்திடுவாய் குரு. எத்தனை நான் பக்தி செய்தார் காட்சி தருவாய். என சொல்லி நான் அழைத்தார் வந்திடுவாய். ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர. குரு மகிமா அபார மகிமா குரு மகிமா குரு மகிமா குரு மகிமா அபார மகிமா குரு மகிமா கிம்வச்சனீயம் குரு மகிமா கிமவச்சனீயம் குரு மகிமா கிம்வச்சனீயம் குரு மகிமா கிமவச்சனீயம் குரு மகிமா குரு மகிமா குரு மகிமா அபார மகிமா குரு மகிமா அனோரணீயா குரு மகிமா மகதோ மகியா குரு மகிமா அனோரணீயா குரு மகிமா மகதோ மகியா குரு மகிமா குரு மகிமா குரு மகிமா அபார மகிமா குரு மகிமா அஜ்ஞான நாசக குரு மகிமா பிரக்ஞ பிரதாயக குரு மகிமா அஜ்ஞான நாசக குரு மகிமா பிரக்ஞ பிரதாயக குரு மகிமா குரு மகிமா குரு மகிமா அபார மகிமா குரு மகிமா சச்சிதானந்தா குரு மகிமா பாவய ஹே மன குரு மகிமா சச்சிதானந்தா குரு மகிமா பாவய ஹே மன குரு மகிமா குரு மகிமா குரு மகிமா அபார மகிமா குரு மகிமா அபார மகிமா குரு மகிமா அபார மகிமா குரு மகிமா. Great to be here to celebrate Guru Purnima, the month of Adi. வரக்கூடிய அந்த ஒரு பௌர்ணமியை குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா வியாச பகவான் பிறந்ததாக சொல்கிறாங்க. மற்ற கதைகள் நம்ம குருஜி சொல்லுவாங்க. இது வாட் இஸ் த நீட் ஃபார் அ குரு? குரு என்பவன் எதற்கு தேவை? ரைட், இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய நாள். குரு இல்லாமல் ஒருத்தரால் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? குரு என்பவன் அறிவை புகட்டுவதற்கு மட்டுமன்றி தன்னை உற்று நோக்கக்கூடிய ஒரு ஆற்றலை உருவாக்கக்கூடியவன். The person who is able to make individual to look within, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை கண்டுபிடித்து அதை வெளிக்கொணரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அனுபவசாலி தான் குரு என்பது எனது நோக்கம். Years before I happened to visit Rajasthan, Mount Abu. Mount Abuல Dilwara temple அப்படின்னு இருக்கு. Have you heard about Dilwara temple, which is fully made up of marbles, white marble,
ஒயிட்னா அவ்வளோ இருக்கும். I have visited there. I was standing there near the entrance of the temple. I saw that many people are coming with high-end cars. எல்லாரும் வந்து BMW அந்த மாதிரி பெரிய பெரிய காரில் வந்து இறங்குறாங்க. Then they are opening the dicky, the back side, and they took away all the flash, full basket full of flash எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து அப்படியே Mahavijay, there are a lot of Tirthankars are there, and எல்லா கடவுள் மேலே போட்டுட்டு they started dancing around. They all seems to be very rich people, but before the God they forget everything. The way how they are thinking to elevate themselves before Guru. Guru is a person before whom you lost yourself அப்படின்னு சொல்லுவாங்க. யார் முன்னாடி உன்னை இழக்கிறாரோ அவர்தான் குரு. Every year we happen to get a wonderful chance of meeting Gurujis from Ramakrishna Math. Ramakrishna Math is a great service organization, religious service organization which is producing as many monks as possible, thereby to increase the community service one side, reaching the people and making the people to understand the life is nothing but to live. At the same time, looking and enhancing your inner peace. மிகப்பெரிய சேவையாற்றி கொண்டிருக்கின்ற சுவாமிஜி அவர்கள் நமக்கு இன்னைக்கு ராமகிருஷ்ண மட். Have you heard about Ramakrishna Math? மயிலாப்பூர்ல இருக்கு, தெரியுங்களா? How many of you visited Ramakrishna Math? Only few. So next time please ask your daddy to take you at least for a Sunday trip to Ramakrishna Math. You will enjoy the divinity there as soon as you enter there. உள்ள போன உடனே உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு பீஸ் கிடைக்கும் பாருங்க. You cannot take it. And on behalf of all of you and the management, let me welcome Swamiji for coming here. Swamiji நம்மளோட வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நமக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. அதை அப்படியே உள் வாங்கிட்டு நம்ம வந்து let us advance in our Atma practice. Right? Okay, thank you. Student. Manjita. குரு பாதுகா அப்படின்னு சொல்லுவாங்க. குருவின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கியம். கடைசியில் உங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ. Now, Guruji will talk with us. Janam nityam anantarupam bhaktanukampadivigraham vai Ishavataram parameshamidhyam Amram Krishnam Sirasanam. என் பேரு சுவாமி விஸ்வராஜானந்தா. ராமகிருஷ்ண மட், மயிலாப்பூர், சென்னை. இன்னைக்கு குரு பூர்ணிமாவுக்கு கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட் மேட்டர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 40 மினிட்ஸ் பேசலாமா? அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் கொஸ்டின் கேட்கணும். ஓகேயா? கொஸ்டின் கேட்டால் கண்டினியூ, எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அவ்வளோ நேரம் கிளாஸ் டிலேயே போகலாம். ஓகேயா? ஓகே. ஸோ என் பேர் சுவாமி விஸ்வராஜானந்தா. என்னோட குரு பேர் வந்து சுவாமி ஆத்மஸ்தானி மகன். அவரோட குரு பேர் வந்து என்னன்னா பரமகுரு
அவரோட குரு வந்து என்னன்னா சுவாமி விஞ்ஞானானந்தஜி மகாராஜ். அவர் யாருன்னா சுவாமி விவேகானந்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரோட 16 சகோதர சிஷியர்கள் யாருன்னா சுவாமி விவேகானந்தர் மட்டும் இல்லை, மொத்தம் 16 சீடர்கள் வந்து நேராக சன்னியாச தீட்சை வந்து ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட இருந்து பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட தீட்சை வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ சுவாமி விஞ்ஞானந்தி யாரோட சிஷ்யர்? இல்லை, ஸ்ரீராமகிருஷ்ணரோட 16 சிஷியர்கள் ஒருத்தர் வந்து சுவாமி விஞ்ஞானானந்தர். ஓகேயா? கிளியரா? புரிஞ்சுதா? ஸோ இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு வந்து இந்த கூப்பிட்றதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதனால் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குது சுவாமி விவேகானந்தரை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா, சிலையும் நானே சிற்பியும் நானே. நம்ம ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டான சுச்சுவேஷன் வந்திருப்போம் இல்லையா? இதனால் படிக்க முடியல, இதனால் ஒரு காரணம், நிறைய ரீசன்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் சைடில் பக்கத்தில் வச்சு சிலையும் நானே சிற்பியும் நானே. ஃபாதர் எப்போ பார்த்தாலும் இங்கெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஜென்டிலாக கச்சிதமாக. சப்போஸ் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபாதர் வந்து ஃபுல்லாக ட்ரங்க், வீட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சேம் இதில் 2 பசங்க வீட்டில் இருக்கிறாங்க. ஒருத்தர் என்னன்னா அவங்க அப்பாவை பார்த்து அதே மாதிரி அவரும் ரொம்ப தண்ணி வச்சுட்டு அப்படியே அந்த இதில் போகிறாரு. இன்னொருத்தர் என்னன்னா இது மாதிரி நான் இருக்கக்கூடாது, நான் வாழ்க்கையில் இன்னும் பெரிய ஒரு எக்ஸாம்பிள். 2 பேர்த்துக்குமே தாய் தந்தையர் தான் காரணம். ஒரு வீட்டில் அம்மா வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க, பொண்ணு வந்து இன்னும் அதிகமாக திட்டுறாங்க. ஆனால் இன்னொரு பொண்ணு என்னன்னா அவ்வளோ சாந்தமாக, அவ்வளோ தியானம் பண்ணி, அதிகமாக தியானம் பண்ணி ஒரு மனசுக்குள்ள ஒரு சாந்தி. என்ன காரணம்னா எங்கள் அம்மாவை பார்த்து கற்றுக்கிட்டேன். சரி, சுச்சுவேஷன் இஸ் சேம். நம்ம எப்படி நம்மளே நாம மாற்றிக்கிறோம். சிலையும் நானே சிற்பியும் நான். நம்மளோட இப்போ பாஸ்ட் எப்படி வந்துட்டோம், இவங்க அப்படி இருக்காங்க, இவங்க எனக்கு அப்படி இருக்காங்க, எனக்கு டீச்சர் சரியில்லை, இவங்க சரியாக எனக்கு புரிய வைக்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் சைடு வச்சுருக்கோம். உங்களுக்கு உங்களை நீங்களே ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் அவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா? சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா, ஜெமினி இருக்கு இல்லையா, எவ்வளோ சூப்பராக படிக்கலாம். நம்ம ஏன் படிக்கிறதில்ல? சொல்லுங்க. நம்மளுக்கு ஒரு டெஸ்டினேஷன் இல்லை, நம்ம என்ன பண்ணணும்னு நம்மளுக்கே தெரியல. ஷார்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே ஷார்ட்டாக லைஃப் அப்படியே ஓடணும்னு அப்படியே பார்க்கலாம் இல்லையா? பின்னாடி எல்லாம் கேட்குறீங்களா? இங்கே எல்லாரும் கேட்கணும். அப்புறம் கேள்வி கேட்பேன் எல்லாத்துக்கும். ஓகேயா? அந்த சிலையும் நானே நம்ம ஒவ்வொரு நம்மளோட கிரியேட்டர். யூ ஆர் த ஓன் கிரியேட்டர், யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி. நம்ம அதுக்கு எப்படி வந்து இந்த இது வந்து இந்த சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாள் ஸ்லோவாக நீங்கள் செதுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கல்ப்சர், ஒரு நல்ல ஒரு மூர்த்தி, நல்ல ஒரு அற்புதமான உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் மோல்டு பண்ணலாம். இந்த சுச்சுவேஷனு ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும், உங்களோட அட்மாஸ்பியர். ஓகேயா? நிறைய பேர் வந்து எக்ஸாம் சரியாக எழுதாமல் எனக்கு வந்து பிளெஸிங்ஸ் கொடுங்க, எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. சரி, எவ்வளோ மார்க் வேணுப்போ? 80% அப்படிம்பாங்க. 80% மார்க் வேணும் அப்படின்னா. சரி, ஆஃப் இயர்லியில் எவ்வளோ மார்க் எடுத்தப்பா? 5 மார்க் தான் எடுத்தேன். அப்போ எப்படி கிடைக்கும் 80%? இப்போ சாமி என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் கையெடுத்து நீ இப்படி வச்சுக்க, உன்னை நீயே ஆசீர்வாதம் பண்ணிக்க. நம்மளை நாமளே எஃபோர்ட் பண்ணணும். கரெக்டா? நீ படிக்காமல் எப்படி மார்க் கொடுப்பாங்க உங்களுக்கு? நீ படிக்கணும் இல்லையா சின்சியரா? ஸோ இந்த இது வந்து நீங்கள் ஒரு சுச்சுவேஷனை வந்து சைடு வச்சுருங்க ஃபஸ்ட் திங். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கலாம், நம்ம மனசுக்கு
3 விஷயம். அத்தியாபனம், அத்தியாபனம் எப்படி நம்ம ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும், அபியாசம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்படி அதை வந்து விஷயத்தை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை ஆக்சுவலாக, நிறைய பேர் பரவாயில்ல. சரி, ஒரு ஸ்டோரி அப்படியே சொல்லி கொண்டு போகிறேன் அப்படியே உங்களே. ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, அர்ஜுனன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அர்ஜுனன் என்ன பண்ணாரு, ஒரு நாள் நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. சடனாக எலக்ட்ரிசிட்டி போயிடுச்சு. திரும்பி ஆனால் சாப்பிட்டுட்டே இருக்கிறார். எப்படி வெளிச்சம் இருக்கும்போது, லைட் இருக்கும்போது என்னால் சாப்பிட முடியுது, லைட்டு போனதுக்கப்புறம் கூட கை ஆட்டோமேட்டிக்காக வந்து சாப்பிட போகுது அப்படின்னா, இந்த நைட்டு கூட பானம் விட்டு நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ள வந்து அந்த கற்றுக்கணுங்கிற அந்த இது அத்தியாபனம், அந்த கற்றுக்கணுங்கிற எண்ணம் வந்து அவருக்குள்ள உருவாகும். நைட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோ என்னடா குருதேவர் வந்து அவரோட குருதேவர் துரோணாச்சாரியர் வந்து என்ன நைட்டு சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது இவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ரைட் ஹேண்டில் பண்ணார், லெஃப்ட் ஹேண்டில் பண்ண எப்படி இருக்கும், சப்பே சாட்சி. ஸோ நம்ம வந்து அந்த ஆர்வம் கற்றுக்கிற அத்தியாபனம், நம்ம கற்றுக்கிறது எப்படி லேர்ன் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை அப்படியே நிறுத்தாமல் எப்படி வந்து ஒரு அர்ஜுனர் வந்து ஏன் அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டாக வந்தாருக்காருன்னா இது மாதிரி தான். அந்த உள்ளுக்குள்ளே வந்து அந்த தூண்டல் எப்படி இப்படி கற்றுக்க, இன்னும் கொஞ்சம் எப்படி போகலாமே, இன்னும் டெப்த்தாக இதுக்கப்புறம் என்ன இருக்குது தெரிஞ்சுக்கணுமே. அதனால தான் அவர் அவ்வளோ கிரேட்டாக வந்தார். ஏன் வந்து அந்த குருதே இப்படி வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு, நீங்கள் வந்து அது மாதிரி நீங்கள் டெப்த்தாக நீங்கள் கற்றுக்க முயற்சி எடுக்கும்போது தான் இங்கே இருக்கிற துரோணாச்சாரியார் மாதிரி இருக்கிறவங்க, இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ், டீச்சர்ஸ் உங்களுக்கு ஃபார்வர்டை வந்து இன்னும் ஹெல்ப் பண்ணுவோம். இன்னும் எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியுமோ, உங்களுக்கு என்ன எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவங்க கொடுக்கும். அவங்களுக்கு போதும் ஒன்றும் எப்படியோ ஓட்டணும்னு இருந்தால் கிடையாது. லைஃப்பில் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும். எத்தனை பேருக்கு உங்கள் தாத்தாவோட அப்பா கிரேட் கிராண்ட் ஃபாதர் பேர் யாராவது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க. அந்த அவங்களோட கிரேட் கிராண்ட் ஃபாதரோட அப்பா பேர் தெரியுமா? கிரேட் கிராண்ட் ஃபாதர். நிறைய பேர் சும்மா கை தூக்குறாங்க. எங்க சொல்லு பார்க்கலாம், யார் கை தூக்குனா சொல்லு பார்க்கலாம், சொல்லுங்க. அதுக்கப்புறம் தாத்தா, அதுக்கப்புறம் தெரியாது. ஏன்? அவங்கெல்லாம் கிரேட் இல்லை. கிரேட்டர் நான் வச்சிருப்போமா? நீங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. தாத்தா பேரே தெரியாது, தாத்தாக்கு அதுக்கப்புறம் முன்னாடி என்னன்னு தெரியாது. ஏன்? காரணம் என்ன? கிரேட் இல்லை. அதை ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் எடுத்துக்கணும், அது மாதிரி வரணும். அந்த ஒரு உள்ளுக்குள்ள வந்து அந்த உற்சாகம் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்படி உங்களை நீங்களே உங்க கையை வச்சு இப்படி நீங்க ஆசீர்வாதம் பண்ணிக்கணும். சிலையும் நானே சிற்பியும் நானே, அப்படி நீங்களா தான் பண்ணிக்கணும். வேற யாரும் எக்ஸ்டர்னலா வர முடியாது. அதனாலதான் அந்த துரோணாச்சாரியர் வந்து ஏன் அவருக்கு அவ்வளோ ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தாரு, ஏன் அவர் கிரேட்டாக வந்தார்? டெடிக்கேஷன், அந்த கற்றுக்கணுங்கிற ஆர்வம், அது அவரை கூப்பிட்டு வந்துச்சு. அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அபியாசம், ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். அது நம்ம உள்ளுக்குள்ளே போகிற வரைக்கும். இப்போ பாட்டு பாடுறாங்களே, அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த பாட்டுக்காக எவ்வளோ ஒரு 3 months 4 months அந்த பாட்டை கேட்டு மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி அப் அண்ட் டவுனுங்கிறது அவ்வளோ டெடிக்கேஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துருக்காங்களே, அவ்வளோ ஈஸி கிடையாது, ஒரு நாள் கிடையாது. வெரி டஃபஸ்ட் ஆர்ட் கர்நாடிக் சங்கீதம். உலகத்தில் எந்த இதை வேணாலும் கற்றுக்கலாம். இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன் இதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தில் வந்து டெடிக்கேஷன், அந்த லேர்னிங், அந்த நம்ம கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தை வந்து நம்ம தான் உருவாக்கணும். நம்ம சுச்சுவேஷன் எப்படி இருக்கட்டும் அதெல்லாம் சைடில் வச்சுட்டு நம்ம ஃபுல் டெடிக்கேஷனோட
நிறைய பேர் இந்த பாலம் கல்யாண சுந்தரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பத்மஸ்ரீ நிறைய பேர் நேரில் கேள்விப்படல. அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இன்னொன்று என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து அப்பா அம்மா வந்து ஒரு தெய்வமாக நம்ம பூஜிக்கணும். எப்போ வந்து நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அடுத்த நிமிஷமே நமக்கு தெரியும். எல்லாம் இருக்கு இல்லையா, யூடியூப் இருக்கு இல்லையா, யூடியூப்பில் கற்றுக்கலாம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கற்றுக்கிறேன் இல்லையா, எதுக்கு டீச்சர்ஸ் இல்லையா, ஏன் அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவ்வளோ வருஷம் இருந்து நம்மளுக்கு எப்படி இம்பார்ட் பண்ணணும், அந்த நாலேஜ் வந்து ஹவு டு இம்பார்ட் நாலேஜ், த ஆர்ட் தே நோ. ஒரு எறும்பு வந்து எப்படி கீழே போகும்போது நம்மளால் எப்படி பார்க்க முடியுமோ, எந்த டைரக்ஷனில் போகுதோ எப்படி போகுதோ நம்மளால் பார்க்க முடியுமோ, அதே மாதிரி ஒரு கடவுள் நம்ம எப்படி அவர் பார்க்குறோம்னா அது மாதிரி நம்மளோட டீச்சர்ஸ், நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நம்மளை பார்க்க முடியும். நம்மளோட ஒரு சின்ன பிஹேவியர் வச்சு they can understand how he will be in the future. அதுக்கு தான் அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். நாமதேவர்னு ஒருத்தர் இருந்தார். நாமதேவர் மராட்டி இதில் வந்து ரொம்ப ஒரு சிங். அவருக்கு வந்து 1000 சீடர்கள். ஒரு நாள் என்ன பண்ணார், ரொம்ப பெரிய ஒரு மகான்கிட்ட போனாங்க. 1000 டிசேபிள்ஸ் 1000 சீடர்கள். ராமதேவரும் போயிட்டுருக்காரு. எல்லாரும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாருக்கும் ஞானம் வந்துருச்சான்னு பாருங்கன்னா அவர் எல்லாருக்கும் தட்டி பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்கேல் மாதிரி எடுத்தார், தட்டினார். எஸ். லாஸ்ட்டில் இவரும் நாமதேவரும் எனக்கு வந்துருச்சான்னு போய் பாருங்கன்னு தான் எனக்கு தட்டி பார்த்து உனக்கு வரலன்னு சொல்லிட்டார். என்னது இது, நான் நாமதேவர், என்னோடய ஃப்ரெண்டு வந்து கிருஷ்ணர், நான் கிருஷ்ணர் எப்போ கூப்பிட்டாலும் கிருஷ்ணர் என் கூட வந்துடுவார், நான் அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் என்ன நான் ஞானம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. ஆமாம், உனக்கு ஞானம் இல்லை, நீ வேணால் உங்கள் கிருஷ்ணர்கிட்டே போய் கேளுன்னு சொல்கிறேன். அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோச்சிட்டு நாமதேவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்குறாரு. ஆமாம், உனக்கு ஞானம் இல்லை, சரி நீங்கள் சொல்லிக் கொடுக்க, நான் சொல்லித்தர முடியாது. நீ குருக்கிட்ட படிக்கும்போது நீ உன்னை விட நீ உன்னை மிக உயர்ந்த நிலையில் நீ உன்னை நினச்சிட்ட. நீ உனக்கு மேலே, அதாவது குரு வந்து ரொம்ப தாழ்த்தி நீ உன்னை நீயே அதிகமாக மதிப்பீடு வேல்யூவேஷன் பண்ணிக்கிட்ட. அதனால் உனக்கு ஞானம் என்னால் தர முடியாது. கடவுளோட ஸ்டேட்மெண்ட் புரியுதா என்ன சொன்னேன்னு? யாருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்? குரு யாரு? அம்மா அப்பா அவங்களுக்கு கூட. ஸோ நம்ம வந்து அந்த ரெஸ்பெக்ட், நம்ம நாலேஜ் கண்டிப்பாக வேணும்னா, ஏன் யூடியூப்ல இருக்குது, ஏன் இது சொல்ல வராங்கன்னா என்னது காரணம்? அவங்கனால அவங்களோட கிரேஸ் இல்லைன்னா அவங்க நம்மளுக்கு இன்னும் சொல்லி கொடுத்து, இன்னும் ஒருத்தர் வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, டீச்சர் வந்து உங்களை நீங்கள் பண்ணுறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னும் முன்னாடி வந்து உனக்கு எப்படி கொண்டு வரலாம், உனக்கு எப்படி ஒரு மேல்நிலையை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க முன்னே விட அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அவங்க இருக்காங்க. பெஸ்ட் ஸ்டூடெண்ட் பெஸ்ட்டாக இன்னும் கொண்டு வரல என்ன இருக்குது, கீழே இருக்கிற அவங்களையும் கூப்பிட்டு வரணும் இல்லையா? அதுக்கு அவங்க பாராட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு அம்மா, இந்த பாலம் கல்யாண சுந்தரம் இருக்கா சொன்னா, அவங்க அம்மா வந்து சின்ன விஷயம் சொல்கிறாங்க. அப்பா இல்லை, அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெல்ப் த புவர் அண்ட் நீடி. அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அந்த அம்மாவோட அந்த ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டு அப்படியே ஃபுல் லைஃப்பை டெடிகேட் பண்ணுறாங்க. மில்லினியம் ஆஃப் லைப்ரரியன்னு சொல்லிட்டு அவர் பேர், பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. ஹோல் லைஃப் லைப்ரரினா. அவர் லைப்ரரியின் வேலை பார்த்து போது என்னாச்சுன்னா, நேரு அவர் வந்து யாராவது பணம் கொடுக்க முடியுமோ இந்த பாருக்காக கொடுங்க அப்படின்னு இருக்கும்போது இவர் அதை கேட்டுட்டு வீட்டெல்லாம் விற்று இருக்கிற ஜுவல்லரி எல்லாத்தையும் விற்று கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காரு. இது மாதிரி என்ன இது இருந்தாலும் சரி
புவர் நீடி ஹெல்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவர் லைஃப்பில் வந்து 30 கோடி ரூபாய் வந்து தானம் பண்ணியிருக்காரு. எதுக்காக? அம்மா சொன்ன ஒரே ஒரு சென்டென்ஸ், கல்யாணம் பண்ணிக்கல. இப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபாரினில் யுஎன்ஓக்காரங்க வந்து கூப்பிட்டு ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பிச்சு விட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு மீட்டிங்லாம் வச்சு அவருக்கு இந்தியன் ரூபாயில் வந்து 30 கோடி ரூபாய் வந்து ஒரு பரிசு கொடுத்து அவருக்கு கொடுத்து வழி அமைச்சிருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு மக்களை பார்க்க முடியாது. இது மாதிரி ஒரு சிட்டிசன் வந்து வெரி ரேர் சிட்டிசன் சொல்லி அவருக்கு ப்ரைஸ் கொடுத்து அமைச்சு வந்திருக்கிறாரு. இந்தியா வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, அதை கொடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து எல்லா ஸ்கூல்ஸ்க்கு எங்கேயுமே இருக்குது, அனாதாசிரமம் எங்கேயுமே தேவைப்படுறது எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஹி பிகம் ஏ பத்மஸ்ரீ. கிரேட். இப்போ இவர் எப்படி இன்னும் நெக்ஸ்ட்டு எவ்வளோ மக்கள் வந்து நம்ம ஏன் இப்போ ஏன் டிஸ்கஸ் பண்ணோம்? ஹி இஸ் அ கிரேட். இங்கே இருக்கிற எத்தனை பேர்த்துல நீங்கள் கிரேட் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? அவ்வளோதானா? ஃபுல்லாக கை தூக்கலையா? அது கூட எப்படி? ஏன் நிறைய பேர் யோசிக்கிறீங்க? யோசிக்கலாமா? டக்குன்னு இப்படி தூக்கணும் இல்லையா? உங்களுக்குள்ளேயே அது இன்னும் வரல, மட்டும் வரல. உற்சாகம். அதுக்கு என்ன பண்ணணும்? யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கணுமா? 30 செகண்ட்ஸ்ல ஆயிடலாம் இல்லையா? இல்லை, அதுக்கு பின்னாடி ஹார்ட் ஒர்க் இருக்கணும். அர்ஜுன் ஏன் அவ்வளோ பெரிய கிரேட் ஆனாரு? ப்ராக்டிஸ், கற்றுக்கணும். அந்த கற்றுக்கிற விஷயத்தில் ஸ்ட்ராங் மைண்டு வேணும். ஒரு ஸ்ட்ராங் மைண்டுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு முஸ்லீம் பொண்ணு வந்து வில்லேஜ்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டை கடந்து போகணும். அவங்க அப்படி கடந்து போகும்போது ஒரு நாள் அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாய்சனஸ் கோப்ரா வந்து அவங்கள கடிச்சிருச்சு, கொத்திருச்சு. கொத்துருந்து என்ன பண்ணுறது? அங்கே தூக்கி பார்க்கணும். ஃப்ரெண்டு ஒருத்தங்களாக இருக்காங்க, என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியல, பயப்படுறாங்க. பக்கத்தால் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறது? சரி, ரொம்ப ஒரு அரிபிள் சுச்சுவேஷன். கஷ்டப்பட்டு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அவன் தூக்கிட்டு போய் ஃபஸ்ட் எய்டு, அந்த சின்ன ஒரு கிளினிக் மாதிரி அந்த இதில் வந்து சின்னதாக பண்ண ஃபஸ்ட் எய்ட் பண்ணோன்னே அவன் முடிச்சிட்டாங்க. யார்? அந்த முஸ்லீம் பொண்ணு. எந்திரிச்சோன்னே என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்கு தெரியும் நான் சாக மாட்டேன். அந்த பாம்பு கடித்தவொடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு பாம்பு கடிச்சிருச்சுன்னு. அப்போ நான் சுவாமி விவேகானந்தரோட ஒரு கொட்டேஷன் நான் ஆட்டோ பின்னாடி இருந்து நான் பார்த்தேன். என்ன கொட்டேஷனு? இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் என ஈவன் த பாய்சனஸ் கோப்ரா வில் நாட் ஹார்ம் யூ. இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து அந்த பாம்பு கடிச்சோன்னா அந்த சென்டென்ஸ் இங்கேயும் படிச்சிருக்காங்க, உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. ரிஷியோட வேர்ட்ஸ். சுவாமி விவேகானந்தர் யாரு? ரிஷி, சப்த ரிஷியில் அவர் ஒருத்தர். சுவாமி விவேகானந்தர் சப்த ரிஷி. அவர் வேர்டு பாருங்க, ஒவ்வொரு வேர்டு வந்து ஆக்சுவலி லிட்ரலி இட் இஸ் மந்த்ரா. வாட் இஸ் எஜுகேஷன்? Education by which intellect is expanded, strength of mind increased, character is established. என்னன்னா character, strength of mind, intellect, by which they can stand their own feet. அது மாதிரி ஒரு எஜுகேஷன். அதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். டீச்சர்ஸ் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம நீங்களும் இன்னும் கொஞ்சம்
சப்போர்ட் பண்ணணும். லேர்னிங் எவ்வளோ உங்களால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்கணும். இன்னும் கற்றுக்கணும். அந்த ஆர்வம் வந்து வேறு யாரும் உங்களை திணிக்க முடியாது, வேறு யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது. உங்களுக்குள்ளேயே அந்த ஆர்வம் வரணும். அந்த பேஷன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆர்வ தூண்டல் அது இருந்தால் மட்டும்தான் யூ வில் பி கிரேட் ஆன் ஒன். கிரேட் ஆவீங்களா? எத்தனை பேர் ஆகணும்னு கொஞ்சம் பரவாயில்ல முன்னாடி. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். நிறைய பேர் கொஞ்சம் போர் அடிச்சு பண்ணிட்டு. ஸோ நம்மளோட டிஸ்டினி அவங்களால பார்க்க முடியும். டீச்சர்ஸு எல்லாம் மைண்டு தாட்ஸ் நம்ம அதனால தான் இவங்க வந்து நிறைய நேரம் பேசணும்னு நான் வந்து ஒரு அந்த ஸ்பேன் அந்த கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாகிடுச்சு. என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா படிக்கணும். கான்சன்ட்ரேஷன் டெவலப் பண்ணிட்டு நீங்கள் எனி சப்ஜெக்ட், ஹிட்லருக்கு கான்சன்ட்ரேஷன் ஹாஸ் அ கிரேட் கான்சன்ட்ரேஷன் பவர். ஆனால் மைண்டு பியூரிட்டியில் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் இல்லை. என்னாச்சு, ஹோல் வேர்ல்டு டிஸ்ட்ரக்ஷன். கான்சன்ட்ரேஷன் இஸ் தி கீ ஃபார் சக்ஸஸ். இந்த பெங்களூரில் ஒரு ஹாஸ்பிட்டல், சாய் மதுசூதன் ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஹீரியமந்துன்னு ஒருத்தர் அவர் என்னன்னா அவரோட கையில் வந்து ஹார்ட் வந்து இப்படி எடுத்து இன்னொரு இடத்துல டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து வைக்கிற அளவுக்கு அவர் வந்து பெரிய கெப்பாசிட்டி. கனடா, யூகே நிறையா பிளேசஸ்க்கெல்லாம் விசிட் பண்ணுவார். அங்கே எல்லாம் என்னென்னா இந்த இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 hours 4 hours வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் நடக்கும். நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 hour 2 hours அப்புறமா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னு அந்த ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் வந்து பண்ணிட்டு தான் ஆப்ரேஷன் தேட்டருக்கு என்ட்ரு பண்ணுவாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. டெய்லி காலையில் 3 மணிக்கு அவர் எழுந்திரிச்சு ருத்ராபிஷேகம் பண்ணுறாரு. அவர்கிட்ட ஒரு சிவலிங்கம் இருக்குது, வச்சு பூஜை பண்ணி ருத்ரம் சாண்ட் பண்ணி பூஜை பண்ணுறாரு. எப்படி? தட்ஸ் வை தட் கான்சன்ட்ரேஷன் இஸ் இம்பேக்ட். கான்சன்ட்ரேஷன் இஸ் த கீ டு சக்ஸஸ். ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம சுச்சுவேஷனை மறந்துட்டு நம்ம படிக்கணும், நம்ம ஒரு பெரிய ஆளாக வரணும், அதுக்காக நம்ம டெடிக்கேஷனுக்காக இந்த நம்ம உள்ளுக்குள்ள நம்மளே டெடிகேட் பண்ணால் மட்டும்தான் we will become great. என்ன ஆகும்? என்ன வரணும்? நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கலாம். கேள்வி இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கு உள்ளுக்குள்ள ஒரு மோட்டார். இந்த திங்கிங் ப்ராசஸ், மன அமைதி வந்து அது எப்படி பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஒரு ப்ராசஸ் என்னென்னா நிறையா நம்மளே நாமளே அப்சர்வ் பண்ணுறது. யார் அந்த ஆலோசனை அந்த தாட்ஸ் வருது, அது எங்கேருந்து வருது? நல்லா ஒரு படிக்கிறது பார்த்தீங்கன்னா கர்நாடிக் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கீதம் வந்து ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணால் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த தாட் லெவல் வந்து கம்மியாகும். மைண்டு வந்து ஸ்லோவாக ஃபேஸ் பண்ணுவாங்க. மன அமைதி வந்து வந்துருக்கு. ஒரு புக்கு டீப்பு படிக்கும்போது எண்ண அலைகள் வந்து தாட் வேவ்ஸ் வந்து குறைஞ்சி அப்படியே ஸ்டில்னஸ் வந்துடுது. அந்த ஸ்டில்னஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யார் ஒருத்தர் வந்து அவரோட எண்ண அலைகள் ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 1.5 நிமிஷம் 90 seconds வரைக்கும் உங்களோட தாட் லெவல் இல்லையோ, நீங்கள் இன்னொருத்தரோட மைண்டில் என்ன இருக்குன்னு உங்களால் ரீட் பண்ண முடியும். புரியுதா நான் சொல்கிறது என்னென்னு? இப்போ எனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம், அதாவது 90 செகண்ட்லேருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் எனக்குள்ள ஒரு எந்த என்ன அலைகளும் இல்லை. மனசு வந்து அமைதியாக இருக்குது. இப்போ நான் இங்கே உட்காந்துருப்பேன். இப்போ எங்கிட்ட வந்து யாராவது பொண்ணு வந்து இப்போ பக்கத்தில் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏதோ எனக்குள்ள என்ன அலைகள் வருதுன்னா அது என்னோடது இல்லை, அவங்களோட.
தட் இஸ் த பவர் ஆஃப் ரீடிங் யுவர் மைண்ட். இன்னும் இது வந்து வெரி மினிமம், இன்னும் எவ்வளவோ இருக்கு. இது மூலியமா தான் யோகிகள் அடுத்த லைஃப் என்ன ஆகும் அதை கூட அவங்களால இந்த மன அமைதி மூலியமா அவங்க கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கலாம். முக்தியெல்லாம் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இருக்குது, தர்மா இருக்குது, மோட்சம் எல்லாம் இருக்குது. ஸோ அதை கூட இது மூலியமாக தான் இந்த மன அமைதிக்கு வந்து பெரிய லக்கி. இந்த செகண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு பண்ணோம்னா அந்த ஸ்டேஜுக்கு நம்ம கண்டிப்பாக ரீச் ஆகலாம். இப்போதைக்கு சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, இவங்களை பொறுத்தவரை என்ன ஒரு டீப் ரீடிங், நல்லா ஈவன் நல்லா கேம்ஸ் விளையாண்டா, காமன் ட்ரை, சங்கீதம் கற்றுக்கிறது, எல்லாரும் அதுக்கெல்லாம் உண்மையிலே கான்சன்ட்ரேஷன் எனக்கு வேணும், மைண்டு வந்து டெடிக்கேஷன் வேணும், இல்லைன்னா கற்றுக்க முடியாது. ஏன்னா நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், நானும் கற்றுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தாய் சீதாக்கு கடைசியில என்ன ஆச்சு? ராமாயணத்துல தாய் சீதாக்கு கடைசியில என்ன ஆச்சு? அவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியுமா? சீதாமா பூமியிலிருந்து வந்தாங்க. பூமி தேவி, உமாதேவி பூமியிலிருந்து வந்தாங்க. மறுபடியும் பூமிக்கே போயிட்டாங்க. இன்னொன்று, அவங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்துச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ சுச்சுவேஷன், ஒர்ஸ்ட் சுச்சுவேஷன். அவங்கள மாதிரி ஒரு ராமர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டார்டிங்லேருந்தே அவ்வளோ கஷ்டப்பட்டு எப்பயுமே. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் மனசு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பிரக்ஞன், ஐடியல் பர்சன் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தார்மீக வழியை விட்டு கொடுக்கல. சார் அந்த மீதியிலேருந்து எப்பயுமே வெளியே வரல, ஸ்ட்ராங்காக இருந்தது. அட் த சேம் டைம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேரமை. அது யாருனால முடியும்? கடவுள்னால மட்டும்தான் முடியும். சித்தப்பிரக்ஞா, மன அமைதியை வந்து ஃபுல்லாக ஜெயிச்சவங்க, மனசை ஜெயிச்சவங்கனால மட்டும்தான் முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். படிக்கிறதுக்கு ஏதாவது ரிலேட்டாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். Sir, how to concentrate in our studies? சொன்னதெல்லாம் நீ கேட்கணும். நான் வந்து பேசணும், கேட்கணும். Okay, sir. கான்சன்ட்ரேஷன். Okay, sir. இப்போ சாப்பிடும்போது யாராவது தூங்குவாங்களா? சொல்லுங்க, எத்தனை பேர் தூங்குவாங்க? சாப்பிடும்போது யாராவது தூங்கிடுவீங்களா? ஏன்? ஒரு டேஸ்ட் கிடைக்குது டங், இல்லையா? விளையாடும் போது யாராவது தூங்குறீங்களா? அதில் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட். படிப்பில் ஏன் இல்லை? இன்ட்ரெஸ்ட் இல்லை. இஃப் யூ லவ், டெஃபினெட்லி இட் வில் கம். கான்சன்ட்ரேஷன் இட் மஸ்ட் கம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக சங்கீதத்தை எங்கேயோ ஒரு காரணங்கள் கொஞ்சமாச்சும் அவங்க லவ் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் அந்த உள்ளுக்குள்ள வந்து ஒரு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும். கான்சன்ட்ரேஷன் மெயின் கீ என்ன கேட்டது? அது ஆன்சர் வந்துச்சா? என்னது கான்சன்ட்ரேஷன் கீ? என்ன மெயின்? என்னது? இன்ட்ரெஸ்ட், லவ். சப்போஸ் ஒருத்தர் வந்து பெங்காலி லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும்? அந்த லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட் லவ் பண்ணணும், அது மேலே இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக அது வரும். கர்நாடிக் சங்கீதம் அதே தான். ஓகே, அடுத்த கேள்வி. நமஸ்தே குருஜி. நம்ம உயரணும்னா நம்ம யாரை பார்த்து கற்றுக்கணும்? நம்ம கிரேட் ஆகணும்னா நம்ம யாரை பார்த்து கற்றுக்கணும்? சுவாமி விவேகானந்தர் மாதிரி, ஏபிஜே அப்துல் கலாம். அப்போ நம்மளால நம்ம தனி எஃபர்ட் கொடுத்து
அவர் எஃபர்ட் படாமல் அவர் கிரேட் ஆனாரு. சொல்லுங்க. கடவுள் வந்து நீ மகனே நீ கிரேட் ஆகிடுவாய் அப்படின்னு சொல்லி அவர் தூக்கி உட்கார வச்சாங்களா? இல்லையே. 20-30 வருஷம் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு வாரத்தில் ஏபிஜே அப்துல் கலாம் என்னன்னா உட்காரு நல்லது. ஏபிஜே வந்து நான் ஞாபகப்படுத்தினதுக்கு அவர் வந்து ஒரு வாட்டி சுவாமி விவேகானந்தருடைய ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ் வந்து அங்கே இன்னாகிரேஷனுக்காக வந்திருந்தார். அவர் வரும்போது அவர் கேட்குறாரு, ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கும் இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்கும்போது, ஒயிட்டுங்கிறது பிரம்மச்சாரிஸு, இவங்க வந்து சன்னியாசிஸு. அது கேட்டோடனே நான் கூட பிரம்மச்சாரி தான் அப்படிங்கிறார். அவர் பிரம்மச்சாரினா என்னது? புலன் அடக்கம், சென்ஸ் கண்ட்ரோல், கான்சன்ட்ரேஷன், அதெல்லாம் வந்து அவர் வாழ்க்கையில் அவர் கடைபிடிச்சிருக்கார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த ஆட்டோமிக் பாம் ரிசர்ச் என்ன பண்ணாருன்னா, அந்த பாம் வந்து ரிசர்ச் எங்கேயும் பண்ணக்கூடாது. இவர் என்ன பண்ணார், ஒரு ஏரியாவில் வந்து இவர் வெடிச்சு அந்த ஆட்டோ பாம் வந்து வெடித்து அது சக்ஸஸ் ஆகி அது வந்து அந்த சேட்டலைட்டில் படாமல் பார்த்துருக்குறாரு. எவ்வளோ மைண்டு கால்குலேஷன் வந்து பாருங்க. அந்த சேட்டலைட் வந்து நாசாவிலேருந்து வச்சுருக்காங்க, எங்கே எது நடக்குது அப்படின்னு பார்க்குற மாதிரி. அது வந்து நம்ம இந்தியாவை வச்சு இங்கே திரும்பும்போது இவர் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டைம் கால்குலேஷன் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு இவர் வந்து நாசாக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாரு, இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு. நாசாலாம் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க இருக்கப்படுறது இது போல. பிகாஸ் ஹி லவ் இந்தியா, ஹி லவ் சுவாமிஜி. ஸோ ஹி பிகம் ஏ கிரேட் இல்லையா? நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா? நெக்ஸ்ட் Sir, how to get spiritual mind? Spiritual mind எப்படி? We are potentially divine. நம்மளுக்கு அது தெரியாமல் இருக்குது. இப்போதைக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் வந்து ஓகே, நம்ம கோயிலுக்குள்ளே போய் நம்மளுக்கு இப்போ என்ன டியூட்டி இருக்குது, நல்லா படித்து நம்ம அந்த இதுக்கு போயிட்டு நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது, இப்போ உங்களுக்கு ஒரு டியூட்டி இருக்குது. என்ன டியூட்டி? ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட குவாலிட்டி வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியுமோ, கேரக்டர் டெவலப் ஆகணும். டீச்சர்ஸோட அவங்களோட சொல்கிறத ஒபீடியண்ட்டாக இருந்து அவங்க அந்த இதனால் நல்லா டெவலப் பண்ணிக்கணும். நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகேயா? ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்டு அதுவும் இன்க்ரீஸ் ஆகணும். அது இப்போ உங்களோட பர்பஸ். ஓகேயா? உள்ளுக்குள்ளேயே தான் இருக்குது அத்தியாத்மிகம் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு புரியிற மாதிரி சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ஆட்டோக்காரன் வந்து இருக்கிறாரு. ஒரு எமர்ஜென்சி கேஸ், ஒரு பையன் வந்து ஒரு அம்மாவை கூப்பிட்டு, அம்மா வந்து எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், கூப்பிட்டு வராது. ஆட்டோவில் எடுத்துக்கப்பா, இங்கேருந்து மயிலப்பூர் வந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்பா அப்படின்னு. எவ்வளோ கேட்பேன் அப்படின்னு? 2000 ரூபா கேட்பேன். 2000 ரூபா கொடுக்கணும். 1000 ரூபாயா? சரி ஓகே. அவங்களுக்கு சுச்சுவேஷன் அப்படி இல்லையா? சரி இமீடியட்டாக ஓகே அப்படின்னு சொல்லி வண்டியில் உட்கார வச்சு இமீடியட்டாக கூப்பிட்டு போக வேண்டிய. கூப்பிட்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி தூக்கிட்டு போகும்போது கூட இவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்க உள்ளே போய் உட்காந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சுட்டு சரி வெளியே வரும்போது இவர் அந்த 2000 ரூபா கொடுக்குறாரு. எனக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. அதாவது வந்து 2000 ரூபான்னு ஒருத்தர் கேட்டார் இல்லையா, அது ஒரு மனசு. அந்த கொடுக்குறாரு இல்லையா, அந்த 2000 ரூபா கொடுத்தாரு இல்லையா, அவர் என்னடா இந்த சுச்சுவேஷனில் 2000 ரூபா கேட்குறாரு, எப்பேற்பட்ட மோசமான ஆளுன்னு நினைக்கிறாரு. அது ஒரு பர்சன். இவரை பற்றி அவர் நினைச்சது. இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள சுச்சுவேஷனை பார்த்து வெளியே வந்து எனக்கு எது வேணான்னு சொன்னார் பாருங்க, அது இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப். அந்த ஸ்பிரிச்சுவல் மேன் பொட்டன்ஷியல் அர்த்தமாச்சா? புரியுதுதா? நமக்குள்ளே தான் இருக்கிறார். அது சுச்சுவேஷன் எப்படி வருமோ அது அப்படி வரும். ஓகே? தெரிஞ்சோ தெரியாமல எல்லாரும் அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அதுவும் நாம் வச்சுக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி. உங்களுக்கு கேட்கணும்னு தோணலையா? சார், நாளைக்கு வந்து காமராஜர் பிறந்தநாள். ஓகே,
அது அவர் எப்படி படிக்காம அமைச்சரா மாறணும்? படிக்காம எப்படி அமைச்சராக கண்டிப்பாக ஏதோ ஒரு குவாலிட்டி இருக்கும். அவரோட லைஃப் படித்தா தெரியும். ஆனால் அவரோட இது அவ்வளோ டெப்த்தாக தெரியல எனக்கு. ஆனால் வந்து டெஃபினட்டாக அவரோட லைஃப் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக அது ஒன்று படிச்சிருக்கீங்களா? அவர் லைஃப் படிச்சிருக்கீங்களா? அவர் எதாவது படிச்சிருக்காங்க? டெஃபினட்டாக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஒரு டெடிக்கேஷன் தான் இருக்கும். சார் அவருக்கு ஃபோக்கஸ் இருந்தால அமைச்சரா இருந்திருக்கலாம். ஒரு கிரேட் மெயின். இப்போ நான் பாலம் கல்யாண சுந்தரம் சொன்னேன் இல்லையா? பாலம் கல்யாண சுந்தரம் ஒரு ஸ்டோரி சொன்னேன் இல்லையா? எப்படி அவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணி புவர் அண்ட் நீடி மதரோட அந்த ஒரு நாள் அவ்வளோ ஒரு ஹானஸ்ட் பர்சன். பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தாங்க இல்லையா? நாளைக்கு அவர் ஃபியூச்சர் மினிஸ்டராக கூட கொடுக்குறாங்க இல்லையா? குவாலிட்டி இருக்கு. பீப்புள் வாண்ட் இட். டிமாண்ட் இஸ் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க இல்லையா? சொல்லுங்க. அது மாதிரி அவர் கிரேட்டாக இருக்கலாம் கண்டிப்பாக. நமஸ்காரம். கண்டிப்பா சூப்பர் கொஸ்டின். எல்லாரும் கை தட்டுங்க. நல்ல கொஸ்டின். If you help anyone, Lioness power will come. இது என்னோட சென்டென்ஸ் இல்லை. சுவாமி விவேகானந்த ரிஷி. If you stretch hand, if you help others, definitely நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகம் வந்து பொங்கி எழும். என்ன கிடைக்கும் கிடைக்காதுன்னு இல்லை, டெஃபினட்டாக லக்ஷ்மி கூட வந்து கையை கொடுப்பாங்க. எங்கெல்லாம் தார்மீகம் இருக்குதோ டெஃபினட்டாக லக்ஷ்மியோட பவர். அவங்களுக்கு வேறு ஸ்பெஷலாக வந்து குவாலிட்டி தேவையில்லை. எப்படி காமராஜர் டெஃபினட்டாக இருப்பார். ஆட்டோமேட்டிக்காக லக்ஷ்மி அவங்கள தேடி போகும். நெக்ஸ்ட். நமஸ்தே சுவாமிஜி. நம்மளோட மைண்டை எப்படி பேட் தாட்ஸ் இல்லாமல் வச்சுக்கணும்? இப்போ ஒரு இங்க் பாட்டில் இருக்கு இல்லையா? இங்க் பாட்டில் இருக்குது. அந்த இங்க் பாட்டில் வந்து நம்ம ஒயிட்டாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்? அந்த இங்க் பாட்டில் இருக்கிற எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது அந்த ப்ளூ கலர் கொஞ்சம் கொஞ்சமாக போய் நாளடைவில் என்ன ஆகும்னா நல்லதாக பியூராக ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பேட் தாட்ஸ் பண்ணால் அது பேடுன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த தாட் வந்து பேடுன்னு நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு? இல்லை. கேம்ஸ் ஆகிட்டே இருக்கிறோம். கை வலிச்சதுக்கப்புறம் கை வலிக்குது. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு தெரியறதில்ல பேட் தாட்னு பேடுன்னு தெரியறதில்ல. அதுக்கு தான் பேரண்ட்ஸு டீச்சர்ஸ் அவங்க ஏதாவது சொல்கிறத நம்ம கேட்கணும். காது விழுக்கும் இல்லையா? எப்போ அது இஃப் யூஆர் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு வில் வச்சுட்டு ஸ்ட்ராங் வில் எப்படி டெவலப் பண்ணணும் சின்ன சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம் விளையாடுறது. கேம் விளையாட தப்புன்னு சொல்ல, எக்ஸஸாக விளையாடுறது நம்மளுக்கு அப்போ தேவையில்லை. அதை எப்படி பண்ணலாம்? இப்போ வந்து நான் 2 மணி நேரம் கேம்ஸ் விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க. இதில் மொபைல் மைண்ட் வந்து ஃபுல் டிஸ்ட்ராக்ஷனாக அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு மைண்டு கான்சன்ட்ரேஷன் வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் பண்ணும். ஸ்லோவாக என்ன பண்ணணும்? நான் சப்ஜெக்ட் இருக்கு, நீ சயின்ஸ் இருக்குது, சயின்ஸ் இந்த நீங்கள் டீச்சர்ஸ் அவங்க என்னென்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் நான் போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு நான் போய் கேம் விளையாடுறேன். ½ மணி நேரம் விளையாடுறேன். ½ மணி நேரம் விளையாடுறதுக்கப்புறம் இல்லை இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் அதிகமாக தராங்க, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க 10 நிமிஷம், இன்னும் அதை சைடு வச்சுட்டு இதில் ஃபுல்லாக டெடிகேட் பண்ணுங்க. அப்படி ஸ்லோவாக எலிமினேட் பண்ணணும். ஓகேயா? ஃபஸ்ட்டு அது பேடுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ அதை ரெகக்னைஸ் பண்ணிட்டாவே பாதி வந்து இப்போலாம் எதுவும்
உங்களுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அவங்க சொல்கிறத அப்படியே ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க கண்ணை மூடிட்டு. அவங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு எறும்பு வந்து போகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியாது, எந்த டைரக்ஷன் எப்படி போகுதோ அதுக்கு நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. நம்ம அதை தெரிஞ்சோ தெரியாமல் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். டீச்சர் சொல்கிறாங்க ஹோம்ஒர்க் எழுதுன்னு சொல்கிறாங்க, எழுது. சின்சியராக எவ்வளோ சின்சியர்னா எப்படின்னா ஏதோ எனக்கு தானே எழுதிட்டு இல்லை, இந்த மாதிரி பெஸ்ட்டாக வேறு யாரும் பண்ண முடியாது. அது உனக்குள்ளேயே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த லேர்னிங், அந்த ப்ராக்டிஸ் அதெல்லாம் பண்ணி நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணும். இதில் வந்து ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது டீச்சர். அது மாதிரி உங்களுக்கு நீங்களே சாட்டிஸ்ஃபை ஆகி நீங்கள் அதை ப்ரிப்பேர் ஆகும். that it will become, it will bring great. Slow. Okay, huh? Next. This could have been the last question. Great. கெட்டவங்களா தான் நரகத்துக்கும் போவாங்க, அது உண்மையா? இன்னொரு சொல்லுங்க. நல்லவங்களா இருந்தா சொர்க்கத்துக்கு போவோம், கெட்டவங்களா இருந்தா நரகத்துக்கு போவோம், அது உண்மையா? ஒருத்தர் வந்து கெட்டவங்களையும் பனிஷ் பண்ணணுமா இல்லையா? எல்லாம் தர்மம் எப்படி அப்போ பண்ணி தானே ஆகும். இருக்கா என்ன உண்மையாக வந்து நம்மளோட இது ஒரு ஸ்டெபிளைஸாக இருக்கணுங்கிறதுக்காக இது நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறது. கண்டிப்பாக வந்து நல்லது பண்ண நல்லது நடக்கும். எப்படி நான் அந்த ஒரு ராயப்பேட்டை ஸ்டோரி சொன்னோம், நமக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளுக்குள்ளே ஒருத்தர் ஹெல்ப் பண்ண 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 இன்னும் நம்ம டெவலப் ஆகும். ஓகே, நமஸ்காரம். ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஒரு இன்னர் பீஸ் சாந்திங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும் இல்லையா சொல்லிச்சு. லைக் ஒவ்வொருத்தருக்கு தர்மம் பண்ணால், ஒருத்தர் நீடி பீப்புளுக்கு இது பண்ணால் அவங்களுக்கு இன்னர் பீஸ் வரும். அந்த மாதிரி அதை ஒவ்வொருத்தருக்குள்ளேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கொடுத்துருக்கிற டியூட்டியை பர்ஃபெக்டாக பண்ணணும். இது பண்ணி நம்மளுக்கு அடுத்து நம்மளுக்கே ஒரு மெச்சூரிட்டி வரும். எப்போ ஒரு விஷயத்துக்கு வந்து டெடிக்கேஷன். இப்போ என்ன நம்மளோட கோல் என்ன எல்லாருக்கும், இந்த எஜுகேஷனை வச்சு இந்த எஜுகேஷன் நான் இங்கே வந்திருக்கிறேன், என்னோட இன்டலெக்டை வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், கேரக்டர் எப்படி ஃபார்ம் பண்ணணும், இதெல்லாம் டெவலப் ஆகி என்னோட சொந்த காலில் நான் எப்படி நிற்கணும், அதுதான் இந்த எஜுகேஷனோட நோக்கம். அது நம்ம பண்ணி ஒரு அளவு அண்டர்ஸ்டாண்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தெரியும் என்ன நம்மளுக்குள்ள எது பண்ணால் அல்டிமேட் பாருங்கள். எவ்வளோ ஒரு இதாக இருந்தாலும் சரி, எல்லோரும் அந்த ஹாப்பினஸ் வேணுமா இல்லையா? ஹாப்பினஸ் எப்படி இருக்கும்? அந்த அமைதி அதை ஃபாலோ பண்ணும்போது ஸ்லோவாக அந்த ஹாப்பினஸ் மூலிமா வரும். ஹாப்பினஸ் எப்படி வரும்? என்ன வந்து இப்போ யாராவது ஒருத்தர் யாரோட காசை வந்து பிக் பேக்கெட் அடிச்சுட்டு வந்து அப்போ அவங்களால உட்கார முடியுமா? பிரசாந்தமாக உட்கார முடியுமா? தார்மீக வரியில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வரும். ஸோ ராமகிருஷ்ண மட்டம் சார்பாக எல்லாரையும் உங்களையே கூப்பிடுறாங்க. எப்போ உங்களுக்கு தோணுதோ எப்போ வேணாலும் வரலாம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது மடத்துக்கு ஆல்வேஸ் கேட்டு ஓப்பன்லேயே தான் வந்து எப்போ வேணாலும் பார்க்கலாம், எந்த சுவாமி வேணாலும் பார்க்கலாம். இப்போ என்ன பார்த்தீங்க கொஞ்சம் ஐடியா கிடச்சி இல்லையா? இந்த மாதிரி நிறைய சுவாமிகள் இருக்காங்க. அதுக்கு நான் என்ன வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம், நல்ல விஷயங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டமான சுச்சுவேஷன் தெரிஞ்சுக்கணும், எப்படி சால்வ் பண்ணுறது, நாங்கள் இருக்கலாம், வரலாம்.
ராம்